உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல கேள்வியின் வீடியோ செய்து வந்த எஸ்.கே. கிருஷ்ணா மற்றும் டி.கே. கார்த்திக் என்பவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை சந்தித்த விடயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இன்றைய தினம் பேச உள்ளோம். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க யூடியூப் தளத்துக்கு புதிதாக வந்திருக்காரு, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நாங்கள் இன்னும் மென்மேலும் சிறப்பான ஒரு காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் எஸ்.கே. கிருஷ்ணாவும் டி.கே. கார்த்திக் போன்றோர் இருவர்களும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அவர்களுக்கான விளக்கமறியல் விசாரணைகள் நடைபெறும் வரை அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். இருந்த போது சிறைச்சாலையிலே நடைபெற்ற விடயங்கள் மற்றும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை டி.கே. கார்த்திக் தனது சிறைச்சாலை விடுதலையின் பின்னர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்ட டி.கே. கார்த்திக்கும் அவருடைய மனைவியும் பின்னர் அவர்கள் கிளிநொச்சி போலீசாரிலிருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு பஸ்ஸில் ஏற்றப்பட்டு அவர்கள் விலங்கிடப்பட்டு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். சிறைச்சாலைக்கு உள்ளூர் குடிகொண்டு போய் உள்ளூர் விடைக்கலாம் ஒரு பெரிய ஒரு இடம், பின்னுக்கு டொய்லெட்டுகள் எல்லாம் இருக்குது. அப்ப உள்ளூர் போனோன்னு அந்த சரியான பொட்டைகளும் அந்த உள்ளுக்கு ஆட்கள் வசிக்க முடியாத ஒரு கல்லைப்புகள் மற்ற ஒரு தலை உள்ளூர் போன உடனே அந்த தலையெல்லாம் முட்டிச்சு அப்படிங்கிறாரு அந்த மன வேதனையை ஏற்படுத்தும் அப்படியான ஒரு துன்பகரமான ஒரு ஒரு கொடூரமான ஒரு இடமாக சிறைச்சாலையை டி.கே. கார்த்திக் கூறியிருக்கிறார். அது டி.கே. கார்த்திக்கு அது அங்க பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அந்த வீட்டில் சொன்னா பாயல் தலானிகள் போட்டு படத்திற்கும் எவ்வளவு சுதந்திரமா காட்டுதல் படம் ஏசிக்கு இருந்திருப்போம். ஆனா இப்ப இதுக்குள்ள போனா ஒரு படித்தவர்களும் சரி படியாதவர்களும் ஒரே சமமாகத்தான் அந்த சிறைச்சாலை கைதியாக்கப்படுகிறார்கள். படித்தவர்கள் வந்துட்டு அவர்கள் அந்த கைதிகள் அன்று இல்லை, அவர்களும் ஒரே படித்தவர்களும் படியாதவர்களும் ஒரே சமமாகத்தான் அந்த சிறைச்சாலையிலே கைதியாக்கப்படுகின்றார்கள். இந்த உள்ளுக்கு போனோம்னா சிறைச்சாலையில ஒரு படுக்கிறேன்னு சொன்னாலும் படுக்க இயலாது, நீரை நிமிந்து படுக்க இயலாது. அந்த கத்தி பாட்டிலாம் படுக்கணுமாம். அது லைன்ல ஒரு 100 பேர் இருக்கணுமாம். ஒரு 100 பேர் சொன்ன ஒரு ஆள் இப்படி படுத்தா அடுத்த கால் அடுத்த தலைக்குள்ள வேணும், அப்படி மாறி மாறித்தான் படிக்கணும் சிலர். ஏனடா அப்படி போதிய அளவு இடவசதி இல்லாத ஒரு இடமாக அந்த சிறைச்சாலை இருக்குது என்று சொல்லி அந்த டி.கே. கார்த்திக் தனது கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அப்படி கொடூரமான ஒரு இடமாக சிறைச்சாலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறைச்சாலைக்கு ஏன் அனுப்புகிறார் என்றால் யாரும் இந்த தவறிலிருந்து மீண்டு இனிமேல் இந்த குற்றங்களை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சிறைச்சாலையிலே இவ்வாறு ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இரண்டாம் மீண்டும் அவர்கள் இப்படி குற்றங்கள் செய்து கொண்டிருந்தால் குற்றங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும் என்பதாக குற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு கொடூரமான அந்த சிறைச்சாலை அனுபவத்தை சிறைச்சாலையில இப்படி விட்டாதான் நான் போதிய அளவு வசதிகள் ஃபேனுகள் சாப்பாடு நல்ல வசதிகள் இருக்கு. நாங்கள் சிறைச்சாலைக்கு நிறுவனம் போகணும் மாதிரி இருக்கு. அந்த சிறைச்சாலைக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த சிறையினுடைய கஷ்டங்கள் அந்த படுக்கிறதுக்கு எல்லாம் வசதி இல்லை, ஃபேன் வசதி இல்லை. அந்த மனசுக்கு ஒரு இப்படி ஒரு குற்றத்தை செய்யக்கூடாது இனிமேல் போகக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த சிறைச்சாலை அவ்வாறு இருக்கின்றது. சிறையில் பல்வேறு கஷ்டங்கள் அனுபவித்தாராம். எஸ்.கே. கிருஷ்ணாவின் போனவாக கண்டிருக்கிறாராம். அவர் ஒரு தூரத்தில் இருக்கிறார், இவரும் பின்னுக்கு இருப்பார். அது இருந்து 2 பேரும் எப்படி பார்ப்போமா இப்படிக்காக பார்த்துட்டு கையை காட்டிட்டு அப்படி இருக்கிறாராம். அப்படி 2 பேரும் கதைச்சிய இடத்துல எஸ்.கே. கிருஷ்ணா அவர் கூறியிருக்கிறார், என்ன இப்படி இந்த வழக்கு இந்த அந்த உதவி திட்டம் செய்ய போன இடத்துல இப்படி எனக்கு இப்படி வந்திருக்கிறான், தானெல்லாம் இப்படி தான் என்ன குற்றம் செய்தேன் நான். ஆனா இது நான் கிருஷ்ணா என்பவர் அது அந்த சர்வசாதாரணமான அந்த ஆரம்பத்திலே அவருடைய காணொலியை நீங்க பார்த்திருந்தா அவங்க ஜோக்கா தான் எல்லாரோட பிரபல கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜோக்கான கட்டணம்னு சொன்னா அதை சோட்டம் எடுத்து போட்டு அதை இவர் கதைச்சி விட்டு அந்த ஜோக்கா சிரிக்கிற மாதிரி தான் அவருடைய காணொலி முதல் இருந்தது. இப்ப அவருடைய ஆரம்பத்திலே இருந்து அவர் அப்படிங்க சம்பளா ஜோக்கா கதைக்கிற விடயங்களை தான் கூறியிருக்கிறாராம். ஆனா இப்ப அதையெல்லாம் புறவு பெருசா எடுத்து அதையெல்லாம் ஊதாரமா செய்திருக்கிறோம். தான் முதல் டிக்டாக் இந்த யூடியூப் தளத்துல சும்மா இடங்க சுத்தி காசுறது அப்படித்தான் நான் போனது. புறவு உதவி திட்டம் வரத்தான் அந்த உதவி திட்டத்துக்குள்ள போனது. ஆனா இப்படி கைது செய்யப்படுவேன் என்று தான் எதிர்பார்க்கவே இல்லையா. கிருஷ்ணாவுக்கு இப்ப சிறைச்சாலை அனுபவத்தையும் டி.கே. கார்த்திக் கூறுகிறார்.
சிறைச்சாலை தான் உள்ளூர் போய் மிகுந்த கஷ்டப்பட்டதான் ஒரு 7 நாளுக்கிட்ட சாப்பாடுகள் இந்த சிறைச்சாலைக்கு இருக்கிறது கவலையல் மனசியல் புள்ளியல் எல்லாத்தையும் நினைச்சு குடும்பம் மற்றும் அதோட உறவுகள் சொந்தக்காரர்கள் இல்லாந்து இவ்வளவு மிஸ் பண்ணி நிற்கிறான் என்பது டி.கே. கார்த்திக் தனது கருத்துக்கள் மூலம் கூறியிருக்கிறார். அப்படி சிறைச்சாலையில் இருக்கிறத விட நாங்கள் வெளியில இருந்து குடும்பங்களோட சந்தோஷமா இருக்கணும். இப்படி நாங்கள் சிறையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச நாங்கள் இனிவரும் காலங்களில் இப்படி கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சிறை வாழ்க்கை என்பது வேண்டாம். மனிதர்களுக்கு போட்டி போடாமல் வேண்டாம். நான் பெரிது நீதி பெரிது சாதி வேற்றுமை அப்படி ஒன்றும் இருக்காம ஒற்றுமையாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்பதை டி.கே. கார்த்திக் கருத்துக்கள் மூலம் கூறியிருக்கின்றார். எஸ்.கே. கிருஷ்ணாவை ஆதரிக்கும் உறவுகள் இருக்கின்றார், எதிராக கதைக்கின்ற உறவுகளும் இருக்கிறார்கள். 50க்கு 50 என்ற வகையிலே ஆதரித்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள், எதிர்த்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்பது அது பொதுமக்களுடைய கருத்து சுதந்திரம் என்பது அது அவர்கள் மனநிலையில இருக்கின்ற விடயங்களை அவர்கள் கூறலாம். அது பூரணமான ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த வகையிலே டி.கே. கார்த்திக்கும் எஸ்.கே. கிருஷ்ணா அவர்களும் சிறைச்சாலையை சந்தித்த போது எஸ்.கே. கிருஷ்ணாக்கு டி.கே. கார்த்திக் கூறியிருக்கிறார், நீங்கள் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டை பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காமல் சும்மா சர்வசாதாரணமாக கொண்டாடி இருக்கலாம். எஸ்.கே. கிருஷ்ணா அவர்கள் தனது பிறந்த நாள் என்பது மிக பிரம்மாண்ட முறையிலே அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை செய்திருந்தார். இது மக்கள் மனதிலே என்னுடைய ஒரு காசு வந்திருக்கும், அப்படியும் ஒரு மக்கள் யோசிச்சு சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றது எஸ்.கே. கிருஷ்ணாவுக்கு இன்னும் மக்கள் மனதில் ஒரு எதிர்ப்பு தோன்றுவதற்கு காரணம் சுதந்திர தினத்தன்று அவர் சிங்கக்கொடியை கையிலேந்தி அந்த சுதந்திர தினத்துக்கு ஆதரவாக போட்டியை சுற்றி 4 பேர் வந்திருக்கிறார்கள். இது ஒரு மக்கள் அவரை இன்னும் எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. டி.கே. கிருஷ்ணா டி.கே. கார்த்திக் கலைச்சு எங்களை நீங்க போய் விடுதலை பெற்றால் எங்களையும் கதைத்து சட்ட ஆளுநர்கள் மற்றும் சட்டத்தினர் கதைத்து மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி, உண்மை ஆதரித்து பேசும் உறவுகளுக்கும் சரி, உங்களிடம் உதவி பெற்ற உறவுகளுக்கும் தெரியப்படுத்தி எங்களுடைய விடுதலைக்கு நீங்கள் பல்வேறு விதமாக உதவி செய்ய வேண்டும் என ஒரு டி.கே. கார்த்திக்கிடம் எஸ்.கே. கிருஷ்ணா ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருந்தார். நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம், ஒருவரையும் தீங்கு செய்யல, குற்றம் செய்யற ஒரு பாலாள வட்டையில கஞ்சா கடத்தையில ஒருவரை மோதி விபத்து ஏற்படுத்தையில ஒன்றும் செய்யாம நான் உதவி திட்டம் செய்வதற்கு எங்களை சிறைச்சாலை இப்படி அடைச்சிருக்கிறார்கள். இந்த உதவி திட்டம் செய்ய போய்தான் எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடுதலைக்காக அனைத்து மக்களுக்கும் நீங்கள் போய் தெரியப்படுத்துங்கோ, நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம், கடைக்கு ஏதாவது இடவசதி இல்லை, மற்ற தொழில்நுட்பங்கள் மனங்கள் மற்றும் சாப்பாடும் சரியில்லை, பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க போய் வெளியில போய் எங்களை கதைச்சி ஏதோ வகையில எங்களை விடுதலை செய்யறதுக்கு நீங்க உங்களை கருத்துக்களை தெரிவித்து மக்கள் எங்களுக்கு ஆதரவாக செயற்படுறதுக்கு நீங்கள் உங்களை விடுதலை செய்வதற்கு நீங்க ஆதரவு தரணும் என்ன அன்பான வேண்டுகோளை எஸ்.கே. கிருஷ்ணா டி.கே. கார்த்திக் கூறியிருக்கிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி எஸ்.கே. கிருஷ்ணாவுடைய வழக்கானது நடைபெற்று எஸ்.கே. கிருஷ்ணாவிற்கான வழக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருடப்பிறப்பு தினத்திலன்று நடைபெற இருந்தது. எனினும் வருடப்பிறப்பை முன்னிட்டு எஸ்.கே. கிருஷ்ணாவுடைய வழக்கானது முன்கூட்டியே வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்தது. 11ஆம் தேதி அவருடைய வழக்கானது நடைபெற்றிருந்தது. அதிலும் எஸ்.கே. கிருஷ்ணாவிலே அவருடைய வழக்கிலே ஒரு புதிய திருப்பமானது ஏற்பட்டிருக்கின்றது. அதிலே ஒருவர் அதாவது அந்த சிங்கப்பூரி பிடிச்சு கொண்டு போனவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனினும் கிருஷ்ணா, கவிதாஸ், ஜது போன்றவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வழக்கானது எதிர்வரும் புதன்கிழமை நடைபெற காத்திருக்கின்றது. எஸ்.கே. கிருஷ்ணாவுடைய வழக்கிலே ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல எஸ்.கே. கிருஷ்ணாவும் விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மீண்டும் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவாரா என மக்கள் மனதிலே ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவருடைய உறவுகளும் சரி, உதவி பெற்ற உறவும் சரி, பல்வேறு விதமாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு விதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனினும் சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. யார் பிழை செய்தாலும் அது சட்டம் தன்னுடைய கடமை சிறப்பாக செய்யும்.
அந்த வகையிலே எஸ்.கே. கிருஷ்ணாவின் விடுதலைக்காண்டி பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 1500 பேருக்கு எஸ்.கே. கிருஷ்ணா அவர் உதவி செய்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி எஸ்.கே. கிருஷ்ணாவுடைய வழக்கானது மல்லாக நீதிமன்றத்தில் நடைபெற்று ஒரு மாதத்தை கடந்தும் எஸ்.கே. கிருஷ்ணா விடுதலை செய்யாமல் அவர் தற்போதும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருக்கின்றார். எனினும் எஸ்.கே. கிருஷ்ணாவுக்கு பின்னர் டி.கே. கார்த்திக் கைது செய்யப்பட்டு 22 நாட்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்து தற்போது சிறைச்சாலையிலிருந்து மீண்டு பிணை கிடைத்து தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். எஸ்.கே. கிருஷ்ணா அவர் ஒரு மாதத்தை கடந்தும் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்வரும் காலங்களிலே எஸ்.கே. கிருஷ்ணா விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மீண்டும் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவார் என்பது நீதிபதியினுடைய தீர்ப்பில் இருக்கின்றது. சட்டம் தன்னுடைய கடமை சிறப்பாக செய்யும். அந்த வகையிலே எஸ்.கே. கிருஷ்ணாவிற்கும் டி.கே. கார்த்திக்கும் இதுவரும் சந்தித்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். காந்திதன் நியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.